ஹலோ கைஸ், ஃப்ரைடே மார்க்கெட் போகலாமா? பட்ஜெட் எவ்வளோ? 600 பட்ஜெட்டு. இதில் என்னென்ன வாங்க போகிறோம்? பிளான்டு தான். பிரியாணி சாப்பிட்ணும், அப்புறம் கருவாடு வாங்கணும், 2 கூலர்ஸ் வாங்கணும். ஓகே, 600 பேலன்ஸ் இருந்துச்சுன்னா ஜூஸ் குடிச்சிட்டு இல்லை டீ குடிச்சிட்டு வந்துடுவோம். இல்லை குடிங்கள வாயை பார்த்துட்டு வந்துடுவோம். 20 ரூபாய்க்கு சமோசா. நம்ம ஏரியா வந்துடுச்சு. இதுலேயே நிறைய கூலர்ஸ் பார்த்துட்ருந்தோம். ஆனால் ஹரியாட்டாக்கு வந்து எந்த கூலர்ஸும் பிடிக்கல. ஆனால் இப்போதைக்கு கூலர்ஸ் வேணுமேன்னு சொல்லிட்டு ஒரு கூலர்ஸ் எடுத்தாங்க. நம்ம பொண்ணு பார்த்திங்கள ஸ்டைலாக அவள் கண்ணாடியை வச்சுட்டு எனக்கு இன்னொரு கண்ணாடி கொடுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா. அப்புறம் நானும் எனக்கு ஒரு கிளாஸ் வாங்கிக்கிட்டேன். எப்படி இருக்குது? இது தான் வாங்கினேன். வேற ஒரு மாடல் தான். இந்த கேட்டைஸ் மாதிரி இருக்குல்ல, இன்னொரு மாடல் வாங்கினேன். ஸோ லாஸ்ட்டாக 2 சன்கிளாஸ் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம். பார்த்தா நம்மளை ஏமாற்றிட்டான் குமாருங்கிற மாதிரி 2 glasses 100ன்னு சொல்லிட்டு இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே குவாலிட்டி தான். அப்புறம் ஓகே, ஏமாந்துட்டோம், வந்துடலாம் போகலான்னு சொல்லிட்டு கருவாடு செக்ஷன் வந்துட்டோம். பார்த்தா இங்கே அந்த அக்கா என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நெத்திலி கருவாடு அடியில் ரொம்ப மோசமான கருவாடு இருந்துச்சு, அதை தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் இங்கே வந்து சின்ன கருவாடே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 கூர் 50 ரூபான்னு சொல்லிட்டு விற்றுட்டு இருந்தாங்க. அங்கே வந்து இந்த குட்டி நெத்திலி கருவாடு அதுவே வாங்கிட்டு ரொம்ப தாகமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சோடா குடிச்சிட்டு அப்பாவும் பொண்ணும் கிளம்பிட்டோம். பார்த்திங்களா, அவள் டயர்டாயிட்டா ரொம்பவே. ஸோ இதுக்கப்புறமேட்டு தான் போயிட்டு பிரியாணி சாப்பிட்டோம். 300 ரூபாய் காலி, 300 ரூபாய் இருக்குது. பிரியாணி சாப்பிட போகிறோம். நம்ம பல்லாவரத்தில் இருக்கிற ரசூல் பிரியாணி தான் வந்திருந்தோம். ஒரு பிளேட் பிரியாணி 100 ரூபாய் தான். ஒர்த்து. சுட சுட பீஃப் பிரியாணி தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். ஆனால் சிட்டிங்லாம் கிடையாது, நின்று தான் சாப்பிட்ணும். இல்லை பார்சல் வாங்கிட்டு போய் வீட்டில் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்லாம். அம்மா ஒருத்து நிறைய பீசஸ் போட்டு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.